எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பகுதியில் நம்ம தாத்தா காமராஜருடைய சிலை இருக்கிறது. அதற்கு நாங்கள் மாலை அணிவிக்க போனோம். மாலை அணிவிக்க போகிற போது அந்த பகுதியிலே தண்ணீர் பானைகளை வைத்திருந்தார்கள். அதுல கை சின்னம் இருக்கு. எனக்கு புரியவே இல்லை, காமராஜருடைய சிலையில எதுக்கு கை சின்னம் இருக்கு? காமராஜர் மரணித்தது 1975ஆம் ஆண்டு. கை சின்னம் காங்கிரஸுக்கு வந்தது 1978ஆம் ஆண்டு. எங்க தாத்தன் காமராஜருக்கு உன் கை சின்னத்துக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? காமராஜர் காங்கிரஸ்காரரா? முதல்ல காங்கிரஸ்காரரா? காமராஜர் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரா? இருந்தார். காமராஜர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார். தன்னுடைய உயிரை கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்தார். அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அது ஒரு காலம், அது ஒரு காலம். அதோட முடிச்சிருவான். அதுக்கப்புறமா நடந்த சண்டையெல்லாம் பேச மாட்டான். காங்கிரஸ்காரர்கள் பேச மாட்டார்கள். ஏன் தெரியாது? தெரியாது. தெரிந்தால் காங்கிரஸ் கட்சியில காமராஜருடைய தொண்டர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அத்தனை பேரும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி விடுவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்முடைய தாத்தன் காமராஜரை இழிவுபடுத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி. எந்த காங்கிரஸ்? இந்திரா காங்கிரஸ். நம்ம தாத்தா இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ். இன்னைக்கு இருக்கிறது இந்திரா காங்கிரஸ். அப்படியா? இப்படி ஒரு கதை இருக்கா? கேட்கிறது யாரு? காங்கிரஸ்காரர்களே கேட்பார்கள். உண்மையிலேயே காமராஜர் அவர்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்திரா காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து நம்முடைய தாத்தன் காமராஜருக்கு செய்த பச்சை துரோகங்களை எல்லாம் அம்பலப்படுத்தினோம் என்றால் காமராஜருடைய விசுவாசிகள் அத்தனை பேரும் வெளியேறி விடுவார்கள் அந்த கட்சியில் இருந்து. எனக்கு தெரிந்து ஏற்கனவே வெளியேறி விட்டார்கள். இப்போது இருப்பது காமராஜருடைய பக்தர்கள் யாருமே அந்த கட்சியில இல்ல. கட்சியில் இல்ல. ஏன்? எல்லாம் இங்க இருக்கிறோம், எல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறோம். எங்களிடம் கேட்பார்கள், காமராஜருக்கு நாம் தமிழர் கட்சி என்ன தொடர்பு என்று. ஒரே தொடர்பு தான். காமராஜருக்கும் எங்களுக்குமான தொடர்பு என்பது தாத்தனுக்கும் பேரனுக்குமான தொடர்பு. அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை காங்கிரஸ்காரர்களுக்கு இல்லை. நான் கேட்கிறேன். நான் இந்த மண்ணின் மகன், எங்கள் தாத்தன் காமராஜர் இந்த மண்ணின் மகன். எங்களுக்கும் எங்கள் தாத்தன் காமராஜருக்கும் இல்லாத தொடர்பு மதிப்பிற்குரிய ஐயா ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்படி வந்தது? ராகுல் காந்தி அவர்களுக்கும் காமராஜருக்கு என்ன தொடர்பு? இதைதானே ஐயா கேட்டிருக்கணும். கேள்வி இப்படிதானே இருந்திருக்கணும். நாம் தமிழருக்கும் காமராஜருக்கும் என்ன தொடர்பு என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்கிறார்கள். எந்த காங்கிரஸ்காரர்கள்? மதிப்பிற்குரிய ஐயா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசின செய்திகள் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். காமராஜர் அவர்களை சாதியை சொல்லி திட்டாத பேச்சும் இல்லை, மதத்தை சொல்லி திட்டாத பேச்சும் இல்லை, அவருடைய நிறத்தை அவருடைய உடலை பற்றி பேசாத பேச்சும் இல்லை. உண்மையிலேயே காமராஜரை தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இழிவுபடுத்தாத அளவிற்கு ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எங்கள் தாத்தன் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தியது உண்டென்றால் அது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் தான். காமராஜர் ஐயா எங்களுடைய குமரி கன்னியாகுமரி மண்ணில் போட்டியிடுகிற போது அவருக்கு எதிராக ஐயா கருணாநிதி அவர்கள் வைத்த வாதம் என்ன தெரியுமா? பரப்புரை பிரச்சாரம் என்ன தெரியுமா? உங்கள் வாக்கு வந்த நாடா இருக்கா, சொந்த நாடா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உங்கள் வாக்கு வேல் நாடா இருக்கா, சிலுவை நாடா இருக்கா? யாரு? நம்ம தாத்தா காமராஜரை பார்த்து ஐயா கருணாநிதி அவர்கள் வைத்த முழக்கம். உங்க வாக்கு வேல் நாடா இருக்கா, சிலுவை நாடா இருக்கான்னு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தாத்தா நம்ம ஐயா கருணாநிதி சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அங்க வேல் நாடாரம் சிலுவை நாடாரம் சண்டை போட்டு தான் இருக்கலாம். விதை போட்டது யாரு? திராவிடம். இதுதான் திராவிடம். இதைத்தான் திராவிடம் செய்யும். ஐயா கருணாநிதி நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு முறை போகிற போது நம்ம பெரும் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசுகிறார். முன்னாடி எல்லாம் நாங்க எரும மாட்டு தோலை தான் ரஷ்யாவுக்கு அனுப்புவோம், இப்போ எரும மாட்டையே அனுப்பிட்டு இருக்கிறோம், எரும மாடே போகுது என்று. எவ்வளவு வன்மம் கொண்ட பிரச்சாரம், எவ்வளவு வன்மம் கொண்ட பிரச்சாரம்! இவ்வளவு வன்மம் கொண்ட பிரச்சாரத்தை நமது தாத்தா காமராஜர் அவர்கள் மீது வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சியை அது எதுவுமே நினைக்காமல் கேவலம் 25 சீட்டுக்காக கோபாலபுரத்து வாசலில போய் எங்கள் தாத்தன் காமராஜருடைய பெயரை சொல்லி அவருடைய பெயரையும் சேர்த்து கோபாலபுரத்து வாசலிலே அடமான வைக்கிறீர்கள் இல்லையா? அதனால் தான் சொல்கிறேன், இந்த காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒருவருக்கு கூட எங்கள் தாத்தன் காமராஜருடைய பெயரை உச்சரிக்கிற அருகதையோ யோக்கியதையோ இல்லை. இல்ல, மறுத்து பேச முடியும் என்றால் நீங்கள் பேசலாம். இதெல்லாம் வரலாறு, வரலாற்றில் நடந்தது. அவர் இறுதி வரைக்கும்
நமது தாத்தா காமராஜர் அவர்கள் இறுதி வரைக்கும் அந்த கட்சியோட போய் சேரல. இந்திரா காங்கிரஸோட ஸ்தாபன காங்கிரஸ்ல இருக்கிறப்பதான் மறைந்தார். இதெல்லாம் வரலாறு. எனவே காமராஜருக்காக நாங்கள் காங்கிரஸ்ல இருக்கிறோம்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா காமராஜர் அவர்களுக்கு செய்கிற பெரும் பச்சை துரோகம் இதுதான். நீங்கள் தான் முதல் துரோகிகளை ஐயா காமராஜர் அவர்களுக்கு.